ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எசென்ஷியல் ஆயில்ஸ் பற்றி பார்க்கலாம். எசென்ஷியல் ஆயில்ஸ் அதுதான் இப்போ அதிகமாக எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையாக போச்சு, ஒரு பொருளாகவும் போச்சு. நம்மளோட டெய்லி லைஃப் ஸ்கின் கேர் ரொட்டீனில் இருக்கட்டும், இல்லை நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு பொருள் தயாரிக்கிறோம், சோப் பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கிற இதுலேயே இருக்கட்டும், அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில்ஸ். அது ஏன் நம்ம யூஸ் பண்ணணும், அது எதுக்கு யூஸ் பண்ணணும், அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எசென்ஷியல் ஆயில்ஸ் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தாவரம், செடி, பூ, மரம், அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஹெர்பல்ஸ்ல இருந்தும் அதாவது தனித்தனியாக அதுக்கான எசென்ஷியல் ஆயில்ஸ் எடுப்பாங்க. இப்போ நீம் இருக்கு, வேப்பிலை இருக்குன்னா வேப்பிலையிலிருந்து, அதோட செடியிலேருந்து, பூவிலேருந்து, மரத்துலேருந்து ஒரு எசென்ஷியல் ஆயில்ஸ் எடுப்பாங்க. அதை காய்ச்சி அது ஏதோ ப்ராசஸ்லாம் பண்ணி ஒரு ஆயில் எடுப்பாங்க. அது வந்து நீம் எசென்ஷியல் ஆயில். இப்போ வந்து லேவெண்டர் பூக்கள்ல இருந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒவ்வொரு மூலிகைக்கும் தனித்தனியா எசென்ஷியல் ஆயில்ஸ் அதோடது இருக்கும். இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். இப்போ ஒரு வேப்பிலையில இருந்து அதோட எசென்ஷியல் ஆயில் எடுக்கிறாங்க அப்படின்னா, நீங்க வேப்பிலை வந்துட்டு இப்போ ஒரு சோப்ல போட்டு நீங்க பண்றீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு தான் அதோட எசென்ஷியல் ஆயில்ஸ்ல இருக்கிறதும் உங்களுக்கு பெனிஃபிட் வந்துட்டு அப்படியே கிடைக்கும். அதோட அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு வேப்பிலை சோப்பு, ஒரு பிம்பிள் சோப் பண்றீங்க, உங்களுக்கு அதுக்கு வந்து பிம்பிளுக்கு நீங்க நீம் யூஸ் பண்ணா சரியாகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த நீமை வந்துட்டு நீங்க டைரக்டா ஃபேஸ்ல யூஸ் பண்றதுக்கு பதிலா அதோட எண்ணெய், அதோட தண்ணி, அதோட ஆயில் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்மளோட பெனிஃபிட்ஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரேக்ரன்ஸ் பர்பஸ்க்காக கிடையாது, வேறு எதுக்காகவும் கிடையாது. இப்போ நமக்கு ஏதாச்சும் ஸ்கின்ல பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணணும் அப்படின்னா, அது இப்போ ஒரு பிம்பிளே இருக்குது, அதை வந்து நம்ம சரி பண்ணணும்னா மஞ்சள், துளசி, நீம் அதெல்லாம் அரைச்சி நம்ம அப்படியே வச்சோம்னா கூட அந்த பிம்பிள் சரியாயிரும். எனக்கு அந்த மாதிரிலாம் நான் அரைச்சி பண்ணுறதுக்கு எனக்கு ரிஸ்காக இருக்குது, சலுப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கான எசென்ஷியல் ஆயில்ஸ் ரெடிமேடாவே மார்க்கெட்ல நிறைய அவைலபிளா இருக்குது. அதை நீங்க வாங்கி ஏதோ ஒரு ஜெல்லையோ பேக்லயோ கெரியர் ஆயில்ஸ்லயோ நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சீங்க அப்படின்னா பிம்பிள் வந்துட்டு உங்களுக்கு கியூர் ஆகும். அதுக்காகத்தான் நம்ம இப்போ எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்றோம். உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, பிக்மெண்ட்ஸ் இருக்குது, விரிங்கிள்ஸ் இருக்குது, அந்த மாதிரி அதெல்லாம் இருக்குது, அதுக்கு நான் சரி பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்துட்டு நிறைய அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற க்ரீம் கூட, ஜெல்லு கூட, ஃபேஸ் பேக் கூட நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட் வந்துட்டு கிடைக்கும். எசென்ஷியல் ஆயில்ஸோட பர்பஸ் வந்துட்டு இதுதான். நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஹேர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஹேர் கேரில் இருக்கிற ப்ராப்ளம், அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே கியூர் பண்றதுக்கு நம்ம பொருள் வந்து இயற்கையா யூஸ் பண்றதுக்கு பதிலா அதோட பச்சையா யூஸ் பண்றதுக்கு பதிலா அதோட எசென்ஷியல் ஆயில்ஸா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் எசென்ஷியல் ஆயில்ஸோட பெனிஃபிட். இதை வந்து நம்ம எல்லா பொருள்லையுமே யூஸ் பண்ணலாம். எசென்ஷியல் ஆயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கான்சென்ட்ரேட்டடா இருக்கும், அதோட தன்மை வந்துட்டு அதிகமா இருக்கும். அதனால நம்ம டைரக்டா வந்துட்டு ஸ்கின்லயோ ஹேர்லயோ பாடியிலயோ எதுலையுமே யூஸ் பண்ணிடக்கூடாது. அதை வந்துட்டு டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு சோப் பண்றோம் அப்படின்னா அந்த சோப்ல வந்துட்டு ஒரு சொட்டு 2 சொட்டு ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கிரீம் நம்ம யூஸ் பண்றோம்னா அந்த கிரீம்ல ஒரு சொட்டு நீங்க ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஜெல்லு, ஃபேஸ் பேக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு கெரியர் ஆயில்ஸ், கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம மிக்ஸ் பண்ணி எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாமே தவிர டைரக்டா எப்பயுமே வந்துட்டு ஹேர்லயோ ஃபேஸ்லயோ பாடியிலயோ எசென்ஷியல் ஆயில்ஸ் படக்கூடாது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் எசென்ஷியல் ஆயில்ஸில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. எல்லா எசென்ஷியல் ஆயிலுமே எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. யாராச்சும் சொல்லியிருந்தா அந்த மைண்ட் தாட்டை வந்து மாற்றிக்கோங்க. ஒரு சில எசென்ஷியல் ஆயில்ஸ் மட்டும்தான் எல்லா ஸ்கின்னுக்குமே வந்துட்டு செட் ஆகும். சில எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே செட் ஆகாது. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி எந்த எசென்ஷியல் ஆயிலுமே செட் ஆகாது. சின்னதாக எங்கேயாச்சும் பட்டா கூட அவங்களுக்கு ரெட்டிஷ் ஆகும், இரிட்டேட் ஆகும், அலர்ஜி ஆகும், அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ
நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாவது ஒரு பொருள்ல வந்துட்டு ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்றீங்க, இப்போ சோப்லயே நீங்க யூஸ் பண்றீங்க, கிரீம்ல ஜெல்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த எசென்ஷியல் ஆயிலோட பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கோங்க. அது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்க. அண்ட் என்ன மாதிரி ஸ்கின் டைப் எல்லாம் என்ன மாதிரி ஸ்கின் டைப் இருக்கிறவங்களாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்க. நிறைய கூகுள்லேயே இருக்கும், கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாத்துக்கான ஆன்சரும் வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எசென்ஷியல் ஆயில்ஸோட நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். எந்த மாதிரி ஸ்கின்னுக்கெல்லாம் எந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணா என்ன பிரச்சனை சரியாகும் அப்படின்ற மாதிரின்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா நீங்க வந்து ஈஸியா வந்துட்டு ரிசல்ட் ஓரியன்டா பிசினஸ் பண்ணலாம், ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம். இல்ல டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன்ல வந்துட்டு நீங்க வந்து அந்த எசென்ஷியல் ஆயில்ஸ்க்கான பெனிஃபிட்ஸை வந்துட்டு நீங்க எடுக்கலாம். ஸோ குருட்டாம்போக்கில் எல்லாத்தையுமே எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு எதுக்கு யூஸ் பண்றோம், அது என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன ஸ்கின் டைப்காரங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஒரிஜினலா இருக்கிற எசென்ஷியல் ஆயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ml 30 ml வந்துட்டு ஒரு 250 ப்ளஸ் 300 ப்ளஸ் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல். ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறனால தான் அதோட ரேட் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஒரிஜினலாக இருந்தால் ரேட் அதிகமாக இருக்கும், குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். இது மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய பக்கம் நிறைய பேர் சேல் பண்ணிட்டு இருக்காங்க, பட் அது எல்லாமே டைல்யூட்டடாக இருக்கும். நீங்கள் அதில் ஒரு 10 சொட்டு ரேட்டு கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 10 சொட்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதில் ஒரு பெனிஃபிட்டுமே உங்களுக்கு கிடைக்காது. இதே ரேட் அதிகமாக இருக்கு அப்படின்னா அது ஒரிஜினலா இருக்கும். அதை நீங்க ஒரு டிராப் ஆட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வேணுமோ அதுக்கான பெனிஃபிட்டை வந்துட்டு அது கொடுத்துரும். ஸோ எசென்ஷியல் ஆயில்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு விலையில வந்து இல்ல குவாலிட்டியில வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்துட்டு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லதா ஒரிஜினலா பார்த்து வாங்கிக்கோங்க. அமேசான்ல நிறைய பக்கத்துல கிடைக்கும். நீங்க சர்ச் பண்ணி ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான எசென்ஷியல் ஆயில்ஸ் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயில்ஸ்ல வந்துட்டு லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதை வேணா நீங்க வாங்கி உங்களோட டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன்ல இருக்கட்டும், ஸோ ப்ராடக்ட் மேக்கிங்கா இருக்கட்டும், அதுல வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லாவெண்டர் பத்தி ஒரு சில பெனிஃபிட்ஸ் சொல்றேன். லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு ஆல் ஸ்கின் டைப்பு. நீங்க வந்து இது ஹேருக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ரெகுலரா நீங்க யூஸ் பண்றீங்க, ஏதாவது ஒரு கெரியர் ஆயில் கூட யூஸ் பண்றீங்க, ட்ரை ஸ்கின் காரங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கின்னை வந்துட்டு நல்லா ஹைட்ரேட் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும். ட்ரை ஸ்கின் காரங்க ஏதாவது ஒரு கெரியர் ஆயில்ஸ் கூட இந்த எசென்ஷியல் ஆயில்ஸை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஸ்கின் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல மாய்ஸ்சரைசரா இருக்கும். ஸ்கின்னை வந்துட்டு நல்லாவே லைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம லாவெண்டர் வந்துட்டு ரெகுலர் யூஸ்ல யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணி ஒரு க்ளோ கொடுக்கும். அண்ட் ஹேர் கேர்ல பாத்தீங்க அப்படின்னா லாவெண்டருக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா இதுல வந்து ஆன்டி மைக்ரோபயல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதனால ஹேர்ல வந்துட்டு ஏதாச்சும் ஸ்கேல்ப் இச்சியா இருக்குது, பேன் இருக்கு, பொடுகு இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு இந்த லாவெண்டர் ஆயில் வந்துட்டு கியூர் பண்ணும். நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ற ஹேர் ஆயில்ல வந்துட்டு ஒரு சொட்டு இல்லைன்னா 2 சொட்டு லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆட் பண்ணிட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத்தையுமே வந்துட்டு நல்லா உங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹேர்லையுமே வந்துட்டு இந்த லாவெண்டர் யூஸ் பண்ணலாம். ஸ்கின்லையும் யூஸ் பண்ணும் போது ரிங்கிள்ஸு, பிக்மெண்ட்ஸு, ஆக்னேஸ் இருந்துச்சுனாலுமே இந்த லாவெண்டர் ஆயில் வந்துட்டு உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில், ஓகேங்களா? இது வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஒரு சொட்டு 2 சொட்டு விட்டிங்கனாலுமே அதுக்கான பெனிஃபிட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாமே பொதுவாக கான்சென்ட்ரேட்டடாக தான் இருக்கும். ஸோ நம்ம துளி வேலை வாங்கினாலும் ரொம்ப நாளைக்கு வரும். இது சீக்கிரம் கெட்டும் போகாது. ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு வரைக்குமே வந்துட்டு ஒரிஜினலாக இருந்தால் 5 to 10 இயர்ஸ் வரைக்குமே எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லாம நீங்க நார்மலா ஏதோ ஒரு ஃபேஸ் பேக் போடுறீங்க, ஒரு ஃபேஸ் ஜெல் போடுறீங்க அப்படின்னா கூட இந்த எசென்ஷியல் ஆயில வந்துட்டு அதுல ஒரு சொட்டு போதும். 1 இல்லைன்னா 2 சொட்டு வந்துட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்கா இருக்கட்டும், ஜெல்லா இருக்கட்டும், டெய்லி ரொட்டீன்ல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்துட்டு நல்லாவே ரெஃப்ரெஷ்மெண்டா ஒரு ரிலாக்ஸா இருக்கும். ஸ்கின்னோட செல்ஸ்மே வந்துட்டு நல்லா க்ளோவா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.
அண்ட் இன்னைக்கு பார்த்தா இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் பற்றின வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். அண்ட் எசென்ஷியல் ஆயில்ஸ் பொதுவாக வந்துட்டு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள், தெரியாமல் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எதை பற்றியும் தெரியல, ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் பற்றி தெரியல அப்படின்னா தாராளமாக கூகுள் பண்ணுங்கள். கூகுளில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கும், இல்லை யூடியூப்லேயே நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கிடைக்கலாம். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.